அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, 3 நல்லா பழுத்த தக்காளி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க. அது நல்லா பொரியட்டும். 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் ஆனால் தான் கிரேவி எக்ஸஸாக வரும். அது நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். வெங்காயம் ஒரு லைட் பிங்க் கலரில் மாறணும். முட்டையில் பார்த்திங்கனாக்கா விட்டமின் ஏ, B6, B12, DE அதிக அளவில் இருக்குது. இதில் ஜிங்க், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா பற்கள் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. முட்டையில் பார்த்திங்கனாக்கா லுடின் மற்றும் ஜாசாந்தின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா கண் பார்வையை மேம்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது. அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதில் 2.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போது 2 முட்டையை உடச்சி இதில் நான் சேர்த்துருக்குறேன். 3 முட்டையை வேக வச்சு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான முட்டை குழம்பு தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.